இறைவன் வள்ளுவ பெருமானுக்கு நடக்கிற விழாவாகும். வள்ளுவன் என்று சொன்னாலே முருகப்பெருமான அர்த்தம். ஆக வள்ளுவன் என்று சொல்லுகின்ற வள்ளுவ பெருமான் என்று சொன்ன உடனே நம்மோடு சித்தர்கள் வந்து அருள் செய்வார்கள். யார் தெரியுமா? வள்ளுவன் முதுபெரும் தலைவன். அவன் ஆற்றல் எங்களுக்கு தெரியும். யார் தெரியுமா? அகத்தியசோட 3 ஆசி பெற்ற மகான், ஆறுமுகபெருமானை 3 ஆசி பெற்ற மகான் வள்ளுவ பெருமானே இப்போ இப்படி நூல் எப்படி அமைச்சேன்னு கேட்டேன். எனது ஆசான் அகத்தீசர் கொடுத்த ஆசியப்பா. இப்போ இப்படி நூல் முப்பாடு அமைத்த அதில் 4 இருக்கிறார். அவனோட ரகசியம் அது இருக்குது. அவ்வளோ அந்த திருக்குறள் என்று சொன்னாலே முருகப்பெருமானது நான் தானே இப்போ எழுத சொன்னேன். என் பிள்ளை தான் இப்போ எழுதுனான். வள்ளுவனை கேட்டேன், யாரே உனக்கு எழுத சொன்னேன்? யாரையா உனக்கு எழுத சொன்னேன்? என் தாய் எழுத சொன்னாப்பா. நிற்கிறாப்பார் முருகப்பெருமான். அவர் தான்ப்பா எழுத சொன்னார். திருக்குறள் எழுதுட்டு அவர் தான் ஆசி தான்ப்பா. பாரு புச்சட்ட மகிழ்ச்சி நிற்கிறார் பாரு. அவர் தான் எழுத சொன்னார். எல்லா ஞானிகளும் சேர்ந்து தான் எழுதியிருக்கோம். ஆனால் எவ்வளோ எழுதிருக்கட்டும், 1330 குரல் எழுதிருக்கியே, எவ்வளோ ஆண்டு எழுதிருக்கட்டேன். ஏடா நீ ஒன்று என் காலையில் ஆரம்பித்து சாதனை முடிச்சுட்டு போயிட்டார். ஏன் அவ்வளோ ஆற்றலா? எதையும் செய்ய வல்லமை இருக்குது எங்களுக்கு. ஆனால் ஒரே நாளில் 1330 குரலையும் ஒரே நாள் எழுதி முடிச்சிருக்கா. நான் பார்த்துக்கிறேன். அப்போ இவ்வளோ வல்லமை இருக்கும். இதாடா காலையில் 1 மணி நேரத்தில் சொன்னார். இங்கே இருந்துக்கிட்டு எது வேணாலும் செய்வார். எதையும் செய்ய வல்லமை இருக்கும். நான் என்னுடைய என் திருவடியை வேறு இல்லை. அவர் சொன்னார் வள்ளுவ பெருமான். என் திருவடி வேறு இல்லை, முருகப்பெருமான் திருவடியும் இல்லை. என் திருவடியும் முருகப்பெருமான் திருவடி ஒன்று தான். என் திருவடியும் வள்ளுவர் அகத்திய திருவடி ஒன்று தான். ஆக வள்ளுவன் திருக்குறளை எவன் தொட்டாலும் சரி, வள்ளுவன் திருக்குறளை தொட்டுக்கின்ற மக்கள் ஆசான் முருகப்பெருமான் திருவடி ஒப்பாகும். வள்ளுவன் அது நூடி தொட்டாலே எல்லா நவோடு சித்தர் திருவடி தொட்டாகும். ஆக திருக்குறள் தொடுவதும் படிப்பதும் கேட்பதும் அதை வணங்குவதும் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு துணையாக இருக்கும். ஆக வருகின்ற 30ஆம் தேதி எனது தாய், எனது தந்தை, எனது குரு முருகப்பெருமானும் அகத்தீசரும் போக மகரிஷியும் திருமலை தேவனும் நந்தீஸ்வரனும் இருந்து அந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்றும், அந்த விழாவில் கலந்துக்கு தொண்டு செய்கிற அன்பர்கள்லாம் நீடு வாழ வேண்டும். அன்று நடக்கிற விழாவுக்கு எல்லா ஞானிகள் நவோடு சித்த ரிஷிகளும் முருகா, சர்க்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, எனது தாயே, எனது தந்தையே, எனது தெய்வமே, எனது கண்மணியே, அமுத பெருக்கே, ஆறா அமுதே, அளவில்லா சித்தியே, பேராற்றலே, பெருந்தகையே, நீங்கள்லாம் அந்த விழாவில் கலந்து கொண்டப்பா. வள்ளுவர் கோட்டை நடக்கின்ற விழா வானகம் போட்டுக்கின்ற விழா. வள்ளுவர் நடக்கின்ற விழா உலகம் போட்டு விழா. வள்ளுவர் கோட்டை நடக்கின்ற விழா முருகப்பெருமான விழா. ஆக அந்த மக்கள் அன்றைக்கு நடக்கின்ற நிகழ்ச்சிக்கு எல்லாம் வல்ல ஞானிகளும் எல்லாம் வல்ல பண்புள்ள சான்றோர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டு எல்லா வல்ல ஆசி பெற, எல்லா ஞானிகளும் ஆசி பெற வேண்டும் என்று மனம் மாறி கட்டு முடிக்கிறேன். வணக்கம்.